ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஷாப்பிங் அண்ட் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூ தான். எந்த மாய்ஸ்சரைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செராவேலேருந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ஃபார் ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின். இந்த ஒரு க்ரீம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நைக்காலேருந்து இது போல் சாஷேல வந்துச்சு. இது வந்து கிளென்சர், பட் எனக்கு இந்த மாய்ஸ்சரைசர் இது போல் ஒரு சாஷேல வந்தது. நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் இந்த ஒரு க்ரீம் வாங்கியிருக்கேன். இனி இது முடித்ததுக்கப்புறமா அந்த டப்பில் இருக்குது, அதுதான் நான் வாங்க போகிறேன். ஓகே, இப்போ நான் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இதோட கன்சிஸ்டன்சி எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த செராவே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் பொறுத்த வரைக்கும் இது டெர்மட்டாலஜிஸ்ட் சேர்ந்து தான் இந்த ஒரு க்ரீமை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டாக தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லா ஸ்கின் டைப்பை பற்றியும். ஸோ அவங்க டெவலப் பண்ணியிருக்கிறதுனால, டெர்மட்டாலஜிஸ்ட் டெவலப் பண்ணியிருக்கிறதுனால நம்பி இந்த ஒரு செராவே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வாங்கலாம். பிராண்ட் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு க்ரீம் பொறுத்த வரைக்கும் இது ஃபேஸுக்கும் பாடிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் 3 எசென்ஷியல் செராமைட்ஸ் இருக்குது, ப்ளஸ் ஹைலூரானிக் ஆசிட் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இது 50 ml ஆஃப் ப்ராடக்ட். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 430 rupees. பட் எனக்கு நைக்கா ஆஃபரில் 320 rupeesக்கு நான் வாங்கியிருந்தேன். அப்புறமா இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர், நெக்ஸ்ட் கிளிசரின், அப்புறம் ட்ரைக்ளிசரைட்ஸ் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் செராமைட்ஸ் இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமில் இருக்குது. செராமைட் NP, செராமைட் AP, செராமைட் EOP, இந்த மாதிரி கார்போமர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹைலூரானிக் ஆசிட் இருக்குது, பெட்ரோலேட்டம் இருக்குது. இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் பொறுத்த வரைக்கும் இது ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின் பீப்புள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் காம்பினேஷன் பீப்புள் கூட இதை யூஸ் பண்ணலாம் வின்டர் டைமில். ரொம்ப ஆயிலி அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எக்ஸிமா ப்ரோன் ஸ்கின் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். பேபிஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் தாராளமாக இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம். லாங் லாஸ்டிங் ஹைட்ரேஷன் கொடுக்குது இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். மட்டும் இல்லை, இதில் MVE அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ண உடனே கிளாஸியாக இருக்காது, ஆயிலி ஃபீல் இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமாக மாய்ஸ்சரை வந்து ரிலீஸ் பண்ணி ஸ்கின்னை லாங் டேர்முக்கு நிறைய நேரம் ஸ்கின் ஹைட்ரேஷனாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இதில் இருக்கிற டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா MVE அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது வந்து ஸ்லோவாக மாய்ஸ்சரை ரிலீஸ் பண்ணும் நம்ம ஸ்கின்ல. ஸோ போட்ட உடனே ஒரு கிளாஸி ஃபினிஷ் மாதிரி கிடைக்காது, கொஞ்சம் திக்காக மேட் மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் டைம் ஆக ஆக லைட்டாக அந்த மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலி எனக்கு எப்போவுமே ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதுனால ஒரு மாய்ஸ்சரைசர் என் ஸ்கின்ல போட்டால் உடனே ஒரு கிளாஸி லுக் கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். பட் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் நான் ஃபஸ்ட்டு போட்டப்போ எனக்கு அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கல. பட் என்னோட ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருந்தது நிறைய நேரம். அதுக்கப்புறம் என் ஃபேஸில் இருந்த ஓப்பன் போர்ஸ் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிட்டு இருந்தது. இது யூஸ் பண்ண பரவா என்னன்னு தெரியல, பட் ரொம்ப ஸ்ட்ரிங் ஆகி கொஞ்சம் ஷைனாக இருந்தது. புரியுதா நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மாய்ஸ்சரைசர் போட்ட உடனே ஷைனியாக இருக்காது, பட் அந்த டெக்ஸ்சர்ஸ் வந்து ஸ்கின்னோட டெக்ஸ்சரில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா. அந்த ரொம்ப கிளாஸியாக இருக்காது, அதுக்குன்னு ரொம்ப வறண்டு பிடிச்சும் இருக்காது, பட் மேட் ஒரு ஃபினிஷாக இருக்கும். ஸ்கின்னும் வந்து ஸ்மூத் ஆகிறது என் கண் கூட பார்த்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கிறீங்க, இல்லை ரொம்ப வெரி ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஆயிலி ஸ்கின் பீப்புள் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப ஆயிலியாக இல்லை, போட்டப்போ திக்காக ஒரு க்ரீமாக தான் இருந்தது. நான் காட்டுறேன் இதோட கன்சிஸ்டன்சி என்னன்னு. தெரியுதா? நான் முடிச்சிட்டேன் மோஸ்ட்லி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி தான். இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். ஆனால் போட்டதுக்கப்புறம் இந்த
ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஆயிலியாக தெரியாது ஸ்கின்ல, பட் ஹைட்ரேட்டடாக இருக்கும். இது கொஞ்சம் நேரத்துக்குள்ள லாங் வேவில் இது ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹைட்ரேஷன் கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு ஷைனி எல்லாம் வராது, ஸ்கின்ல ஒரு க்ளோ வராது, பட் ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுக்கு இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்கின்னு வந்து க்ளோவியாக இல்லை, ஸ்கின்ல க்ளோயிங் இல்லை, பட் ஹைட்ரேட்டடாக இருக்கும். அந்த கூலிங்னஸ், அந்த ஹைட்ரேஷன் எல்லாம் தெரியும். அது லாங் வேக்கு இருக்கும். இப்போ போட்டால் இது நீ நாளைக்கெல்லாம் எனக்கு தாராளமாக நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கும் என் ஸ்கின்னு. இது போல் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் ரொம்ப சூப்பரான மாய்ஸ்சரைசர். இன்னொரு விஷயம், உங்கள் ஸ்கின்னு ரொம்ப இரிட்டேட்டடாக இருந்தது, ஏதாவது ரெட்டினால் ஏதாவது ஒரு சீரம் போட்டு ஸ்கின் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது, ஸ்கின் பேரியர் எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக ஹெல்ப் ஆகும். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற உங்கள் ஸ்கின்னோட பேரியரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். இன்னும் இதில் கிளிசரின் இருக்குது, இன்னும் பெட்ரோலேட்டம் இருக்குது, அதனால பெட்ரோலியம் ஜெல்லி அதுதான் கொஞ்சம் இருக்குது. ஸோ தட் உங்கள் ஸ்கின்ல ஹைட்ரேஷனை ரொம்ப நேரத்துக்கு கீப் அப் பண்ணும். அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, நான் கோமடோஜெனிக். ஸோ உங்கள் ஸ்கின்ல இருக்கிற போர்ஸை க்ளாக் பண்ணாது. ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப வேல்யூ ஃபார் மணி, நல்ல ஒர்க் ஆகுது. எப்போவுமே செராமைட்ஸ் இருக்கிறது மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் செராமைட்ஸ் இருக்கிறது போல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அது உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும், ரீஜெனரேட் பண்ணும், ஏதாவது உங்கள் பேரியரை ரிப்பேர் பண்ணும், உங்கள் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணும். அதுக்கு செராமைட்ஸ் ரொம்பவே முக்கியம். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் எசென்ஷியல் செராமைட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு டோனர் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாமல் செராமைட்ஸ் இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணினா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆயிலி பீப்புளும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தெரியல, பட் இது ஆயிலி பீப்புளுக்கான மாய்ஸ்சரைசர் இல்லை, ஆயிலி ஸ்கின்னுக்கான மாய்ஸ்சரைசர் இது கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேணும்னா சின்னதான ஒரு இது போல் சாஷே, ஏதாவது நீங்கள் சாஷே வாங்கி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, உங்கள் ஸ்கின்னுக்கு இது சூட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படி சொல்லுவேன். இனி நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி செராமைட்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் நிறையவே யூஸ் பண்ணுவேன். பட் இனி நான் மாய்ஸ்சரைசர் செராமைட்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். அது இதுவாக இருக்கும். இன்னும் ஒரு மாய்ஸ்சரைசர் நான் மைண்டில் வச்சுருக்கிறேன், அது ஒரு டாக்டர் சொன்னது யூடியூப்பில் தான், ஃபிசியோஜெல் அப்படிங்கிறது. அதுவும் நான் வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ இதுவும் இந்த செராவையோட இந்த ஒரு மாய்ஸ்சரைசரும் ஃபிசியோஜெல் அதுவும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. கண்டிப்பாக என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் எப்போவுமே இருக்கும். ஏன்னா என் ஸ்கின்னை இது ரிப்பேர் பண்ணது என் கண் கூட நான் பார்த்தேன். அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆனது, ஏன்னா இதுவரையும் இல்லாத அளவுக்கு ஒரு டெக்ஸ்சர் நல்லதாக இருந்தது ஸ்கின்னுக்கு. ஸோ அது இதனாலே ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் இதை நான் விடவே மாட்டேன், ஏன்னா ரொம்ப நல்லா ஹைட்ரேட் பண்ணிச்சு ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட் பண்ணி இருந்தது, ஸ்கின்னோட டெக்ஸ்சரை மாற்றி இருந்தது. ஸோ இது ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லுவேன். செராமைட் இருக்கிற பெஸ்ட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பை.